முடிஞ்சதா? நான் பண்றேன், கொடுங்க. நீ போய் முதல்ல சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். போ. நீங்களும் வரலாம்ல. நான் வரப்போ. அங்க பாருங்களேன். போ. துளசி, நீ உள்ள போ. போ. ரங்கநாயகி, என்னடி அவ என் வண்டியை பார்த்ததும் உள்ள போயிட்டா? அவ இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கா ஐயா. அவளை எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப? ஐயா, இருக்க ஒரு இடம் கொடுத்திருக்கீங்க, செய்ய ஒரு வேலையும் கொடுத்திருக்கீங்க. அவ உங்க பொண்ணு மாதிரி. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி? உப்ப திங்கும் போது உனக்கு அந்த ஞாபகம் வரல? கல்யாணம்னு ஞாபகம் வருதா உனக்கு? வெளியே இருக்கிறவன்லாம் என்ன காரி துப்புறாண்டி. என் நிழல்ல வாழ்றவ கையே என்னால பிடிக்க முடியலையா? ஏய் துளசி, ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓடி அந்த பக்கம். அவளை நான் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போறேன். ஐயா, ஏய் துளசி, ஐயா அவளை விட்டுருங்க. ஐயா வேண்டாம். ஐயா சொல்றது கேளுங்க. ஐயா ஐயா வா. ஐயா அவளை விட்டுருங்க. ஐயா ஏய் துளசி, எங்க ஓடுற? நில்லு. ஏய் துளசி, துளசி எங்கடி இருக்க? துளசி, ஏய் ஏய் துளசி, ஏய் எங்கடி இருக்க? ஏய் துளசி, எங்க இருக்க? இன்னைக்கு உன்னை நான் விட மாட்டேன். ஒழுங்கா நீயே வந்துரு. துளசி, எங்கடி ஓடி ஒளிகிற? எவ்வளவு நாள் தப்பிச்சு ஓடுற? ஆடி நீ உங்க அம்மா சேர்ந்து ஆடி முட்டாள். சீக்கிரம் வா. துளசி, நீ முதல்ல எங்க இருந்து போயிடுமா? அம்மா, எனக்கு எப்படியா நான் உன்னை காப்பாத்திட்டேன். ஆனா தினமும் என்னால காப்பாத்த முடியாது. அவன் கண் முடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து போயிடுமா? அம்மா, நான் எங்க போவேம்மா? இது வரைக்கும் உங்க அப்பா எங்க இருக்காருன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோடவே இருந்துட்டாரு. இப்ப காரைக்குடியில ரயில்வேல லைன்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீ அவர்கிட்ட போயிடுமா? இனிமே உனக்கு எல்லாமே அவர்தான். அம்மா, நீங்க நான் உன் கூட வந்தா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை எடுத்து. ஆனா நீ மட்டும் போனா அவங்க உன்னை எப்படியாவது பாத்துப்பாங்க. நானும் உன் கூட வந்துட்டா அவன் நம்மள வாழ விட மாட்டான். அம்மா, நான் எப்படிவா தனியா போவேன்? பயப்படாத துளசி, நம்மள மாதிரி துணை இல்லாதவங்களுக்கு அந்த கடவுள் தான் துணை. நீ போற வழியில எந்த பிரச்சனையும் வராம அந்த துர்கை அம்மன் உனக்கு துணையா இருப்பாங்க.